Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 10, Exercise 10.4. Sixth question solve பண்ணலாம். Question பாருங்க x square by a square plus y square by b square is equal to 1. இதுதான் நம்ம differentiate பண்ண போறோம். Solutionல question ஒரு வாட்டி எழுதிக்கலாம். x square by a square plus y square by b square is equal to 1. இங்க aவும் bயும் நம்ம constant மாதிரி எடுத்துக்கணும். So x y வச்சு தான் நம்ம differentiate பண்ணுவோம். a and b வந்து constant terms மாதிரி நம்ம எடுத்துப்போம். சரிங்களா? இப்போ இத differentiate பண்ணா differentiating with respect to x. இப்போ x square ஓட coefficient என்ன 1 by a square ஆகும். கிளியரா? x square முன்னாடி 1 by a square இருக்குன்னு அர்த்தம். ஸோ எப்பவுமே coefficient அப்படியே எழுதிடுவோம். அதுக்கப்புறம் x square. x square differentiate பண்ணா 2 into x நடுவுல plus இருக்கு. Same 1 by b squareன்றது coefficient. y square differentiate பண்ணா 2 into y and y differentiate பண்றனால dy by dx which is equal to 1 differentiate பண்ணா answer 0. இப்போ நமக்கு dy by dx தான் வேணும். So dy by dx இல்லாத term right side கொண்டு போயிடலாம். இந்த term மட்டும் இங்க எழுதலாம். 2y by b square into dy by dx is equal to minus 2x by a square. இப்போ dy by dx மட்டும் தானே வேணும். dy by dx is equal to minus 2 into x divided by a square into denominatorல இருக்க b square numeratorலையும் numeratorல இருக்கிறது denominatorலையும் மாறிடும். So 2 என்ன பண்ணிடலாம்? cancel பண்ணிடலாம். dy by dx is equal to minus x into b square divided by y into a square. So இதுதான் நம்மளோட answer and coefficients எப்போ முன்னாடி எழுதுவோம் இல்லையா? So அது மட்டும் change பண்ணி எழுதிக்கலாம். minus b square into x by a square into y. இது எழுதினாலும் கரெக்ட் தான். புக் பேக் ஆன்சர் இது இருக்கனால நான் மாற்றி எழுதிக்கிறேன். சரிங்களா? நீங்கள் டவுட்டாக கேட்கக்கூடாது புக் பேக்கில் வேறு மாதிரி இருக்குன்ட்டு. அதனால தான் சேஞ்ச் பண்ணிடுறேன். மற்றபடி இப்படி எழுதினாலும் ஒன்று தான். 7th question பார்க்கலாம். root of x square plus y square is equal to tan inverse of y by x. tan inverse ஓட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? tan inverse of a. சொல்யூஷனில் question எழுதிக்கலாம். root of x square plus y square is equal to tan inverse of y by x. So இந்த term கொஞ்சம் மாற்றி எழுதுறேன். x square plus y square 1 by 2. root எப்படி எழுதுனா 1 by 2. ஏன் இந்த மாதிரி மாற்றி எழுதுறோம்னா x power n ஃபார்மேட் வரும். நமக்கு டெரிவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ differentiating with respect to x எழுதிக்கலாமா? differentiating with respect to x. இப்போ இதை differentiate பண்ணலாம். x power n. அப்போ n into x square plus y square n minus 1. நம்ம differentiate பண்ணுவோம் இல்லையா? ஸோ x square differentiate பண்ணால் 2x. y square differentiate பண்ணாலும் 2y. ஆனால் y differentiate பண்ணுறதுனால dy by dxன்னு எழுதிப்போம். சரியா? அடுத்து இந்த சைடு tan inverse of x. tan inverse of x ஓட வேல்யூ நான் அப்படியே கீழே எழுதுறேன். அங்கே தெரியாது, இங்கே எழுதுறேன். tan inverse of x ஓட வேல்யூ என்ன? 1 by 1 plus x square. அப்போ y square by x square. மறுபடியும் y by x நான் differentiate பண்ணுவோம் இல்லையா? ஸோ y by x differentiate பண்ணால் என்னோட வேல்யூ எப்படி இருக்கும்னா UV மெத்தட். சரிங்களா? அதை மட்டும் நான் எழுதிக்கிறேன். இப்படி dy by dx of y by x. ஏன்னா இது ஈஸியாக இருந்தது, செஞ்சுட்டோம். இது வந்து இப்போ UV மெத்தடில் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு செய்யணும். அண்ட் அடுத்த லைன் என்ன சேஞ்சஸ் இருக்குன்னா half minus 1. ஸோ மைனஸ் ஹாஃப்னா இதோட ரூட்டு கீழே வரும். அது மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். x square plus y square 1 by 2 மைனஸில் வரும். ஸோ அதை டினாமினேட்டில் எழுதுறேன்னு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்த டேர்ம் எந்த சேஞ்சும் இல்லை. ஈக்குவல் டுக்கு அடுத்த டேர்ம் எந்த சேஞ்சும் இல்லை. பட் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இங்கே எழுத போகிறோம். u by v மெத்தடில் v into u dash. u dashன்றது y. y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 and dy by dxன்னு எழுதணும். மைனஸ் u அப்படியே இருக்கும். v டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 divided by v square. அப்போ x
ஸோ நெக்ஸ்ட் லைனில் இதில் ரெண்டுத்துலேருந்து 2 இருக்குது, வெளியே எடுத்துடலாம். சரிங்களா, 2 காமனாக இருக்குது, வெளியே எடுக்கிறேன். கீழே இருக்க டேர்ம் அப்படியே எழுதிக்கிறேன். பேலன்ஸ் என்ன இருக்கும்? x plus y dy by dx which is equal to இந்த டேர்மை மாற்றி எழுதலாம். x square into 1 மாறிடும். அப்போ 1 by x square plus y square divided by x square. And in the term x into dy by dx minus y by x square. இப்போ நெக்ஸ்ட் லைனில் 2 கேன்சல் ஆகிடுமா? பேலன்ஸ் நமக்கு இந்த டேர்ம் இருக்கும் அண்ட் இது ஒரு டேர்ம் இருக்கும், அதை எழுதிக்கலாம். x plus y dy by dx divided by root of x square plus y square is equal to, இந்த x square reciprocal ஆகி மேலே வந்துடும். x square by x square plus y square into x into dy by dx minus y by x square. x square என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் லைனில் இந்த கீழே இருக்க டேர்ம் அப்படியே மேலே கொண்டு வர போகிறோம். ஸோ x plus y into dy by dx into x square plus y square divided by root of x square plus y square is equal to, இது அங்கிட்டு வந்துச்சுன்னா இது மட்டும் இருக்கும், x into dy by dx minus y மட்டும் இருக்கும். இப்போ இந்த டேர்மை கேன்சல் பண்ணலாம். இதை ரூட் வந்து மேலே போகும்போது 1/2 ஆகும். 1 minus 1/2 1/2. ஸோ இதை எப்படி மாற்றி எழுதலாம்னா x plus y dy by dx into root of x square plus y square x dy by dx minus y. இப்போ இதை இன்சைட் மல்டிபிள் பண்ணால் தான் dy by dx ஒன்றா சேர்க்க முடியும். அப்போ x into root of x square plus y square plus y into root of x square plus y square dy by dx. இப்போ இந்த dy by dx இன்சைட் கொண்டு வந்துடலாம். minus x dy by dx is equal to minus y அப்படியே இருக்கட்டும். இப்போ இது ரெண்டும் dy by dx. அப்போ இந்த டேர்ம் அங்கே போயிடணும். இதில் dy by dx காமனாக எடுக்கலாம். dy by dx into y into root of x square plus y square minus x is equal to minus y. Plus x ஆன்சைட் போகும்போது minus x root of x square plus y square. இப்போ dy by dx மட்டும்தான் நமக்கு வேணும். பேலன்ஸ் இருக்கிறது அந்த சைட் கொண்டு போயிடலாம். minus y minus x into root of x square plus y square divided by, இது அப்படியே டினாமினேட்டரில் y into x square plus y square minus x. இப்போ xy டேர்ம் எல்லாமே மைனஸில் இருக்கனால நான் into -1 பண்ணுறேன். அப்போ dy by dx is equal to x root of x square plus y square plus y divided by x minus y into x square plus y square. Understand of the sum எல்லாம் இருக்கும். Eighth question பாருங்க, tan x plus y plus tan x minus y is equal to x. ஸோ tan வச்சு தான் ஃபுல்லாகவே இருக்குது. இதை நம்ம டைரெக்டாக சால்வ் பண்ணாலே போதும். tan x plus y plus tan x minus y is equal to x. Differentiating with respect to x. இப்போ tan x differentiate பண்ணுறோம் அப்படின்னா ஆன்சர் என்ன? secant square x. அப்போ tan x எப்படி மாறும்? secant square x வந்து x plus y. அகெயின் இந்த x plus y differentiate பண்ணும். x differentiate பண்ணா 1, y differentiate பண்ணா dy by dx. இதே தான் இங்கேயும் plus tan differentiate பண்ணா secant square x. இதை மறுபடியும் differentiate பண்ணா 1 minus dy by dx is equal to x differentiate பண்ணும்போது 1 ஆன்சர் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் லைனில் இதை அப்படியே இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம். சரியா? அப்போ secant square x plus y into 1 plus secant square x plus y into dy by dx plus again இதையும் இன்சைட் மல்டிபிள் பண்ணுவோம். நான் கொஞ்சம் கீழே எழுதிக்கிறேன். secant square x minus y minus secant square x minus y into dy by dx is equal to 1. இப்போ எப்போவுமே நமக்கு dy by dx டேர்ம் தான் வேணும். பேலன்ஸ் இருக்கிறது அந்த சைடு கொண்டு போயிடலாம். கரெக்டாக? ஸோ இந்த ரெண்டு டேர்ம் அந்த பக்கம் கொண்டு போயிடுறோம். இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து dy by dx காமனாக வெளியே எடுத்துடலாம். இல்லைனா இன்னொரு ஸ்டெப் அதுக்கு எக்ஸ்ட்ரா வரும். சரிங்களா? dy by dx வெளியே எடுத்துட்டேன்னா secant square x minus secant square x minus y
ஈக்குவல் டு 1 இருக்கு. இந்த ரெண்டு டேர்மும் ப்ளஸில் தான் இருக்குது பாருங்கள். அப்படியே ஆன்சர் வந்து மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ நெக்ஸ்ட் லைனில் நமக்கு டிஒய் பை டிஎக்ஸ் மட்டும் தான் வேணும். ஸோ அது கூட மல்டிப்ளிகேஷன் இருக்காது, டிவிஷனில் கொண்டு வந்துடும். அண்ட் ஈக்குவல் டு அதர் சைடு இருக்கிறதுல எந்த சேஞ்ச் இருக்காது, அதை அப்படியே எழுதிக்கலாம். நம்ம கண்டுபிடிச்ச டேர்ம் அப்படியே டினாமினேட்டரில் எழுதிடுங்க. அவ்வளோதான். இந்த சம் ரொம்ப ஈஸி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.